வணக்கம். இப்போ நம்ம லேட்டஸ்ட் அப்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஷாப்புக்கு வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதாவது பேமெண்ட்டில் வேலெட், நம்மளுடைய வேலெட்டை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இப்போ வெண்டாரை கிளிக் பண்ணுறேன். வெண்டாரை கிளிக் பண்ணோன்னே இப்போ பார்த்திங்கன்னா லைன் ஆஃபில் நம்ம வெண்டாஸுடைய ஷாப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதில் நான் இப்போ ஒரு ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஆயுர் கேர் கன்சல்டன்சி. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வியூஸ் கொடுத்துட்டு பே பில் ஆப்ஷன் கேட்கும். பே பில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கேட்குது ஆயுர் கேர் கன்சல்டன்சியில். நான் இப்போ வந்து ஒரு 800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 800 ரூபா நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ என்னுடைய பர்ச்சேஸ் வேலெட்டில் வந்து 1182.3 ரூபா இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக இதை என்ன பண்ண முடியும், ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதே எனக்கு பர்ச்சேஸ் வேலெட்டில் 0 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலான்னா கீழே வந்து யூபிஐ டாப் அப்னு இருக்குது. அந்த யூபிஐ டாப் அப்பை கிளிக் பண்ணி நான் அதை வந்து என்னுடைய ஜிபேலேருந்து நான் இதை என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் வேலெட்டை டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறனால நான் இதை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். இப்போ பே நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், பர்ச்சேஸ் வேலெட்டு கீழே. அந்த பே நவ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து இந்த அப்டேஷனில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். நம்ம வந்து எந்த ஷாப்புக்கு அனுப்பியிருக்கோம், பெய்டு டு ஆயுர் கேர் கன்சல்டன்சி, அமௌண்ட் வந்து 800 ரூபா, டேட் ஆஃப் டைம் அதாவது 28/5/2021 14:50க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அனுப்பியிருக்கேன். எனக்கு வந்து கேஷ் பாயிண்ட்டு 160 கேஷ் பாயிண்ட் எனக்கு என்ன இருக்குது, கிடச்சிருக்கு. ஓகே, நான் இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணதுனால 160 கேஷ் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இதே நான் நார்மலாக ஜிபேயில் அனுப்புனா எனக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட்டாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும், அது எந்த யூஸும் கிடையாது. பட் நான் வந்து என்னுடைய இந்த ஏசிசி நெட் கிளப் ஆப்பில் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுனால, அந்த ஷாப்புக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பேமெண்ட்டை வேலெட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுனால எனக்கு 160 கேஷ் பாயிண்ட் வந்திருக்கு. இந்த கேஷ் பாயிண்ட்டு எனக்கு என்ன ஆகிடுதுன்னா எனக்கு ரிவார்டாக கன்வெர்ட் ஆகி எனக்கு திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு இந்த ஆப் மூலமாக அது வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆப்பை பயன்படுத்தி ட்ரான்சாக்ஷன் செய்ய பழகுங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்டு. நீங்கள் செலவை உங்களுக்கு வந்து வருமானமாக மாற்றக்கூடிய, இல்லை செலவை உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த ஏசி நெட் கிளப் ஆப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த கோ டு ஹோமில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மை ஆர்டரில் வந்து பார்க்கலாம். மை ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வரும் ஆயுர் கேர் கன்சல்டன்சி. இன்றைக்கி டேட்டில் வந்து 800 ரூபா ஆர்டர் அமௌண்ட்டு 160 பாயிண்ட் வந்திருக்கு. அதே போல் வந்து கேஷ் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட்ஸ் ஆடட் ஃப்ரம் ஆயுர் கேர் கன்சல்ட் 160 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. திஸ் மந்த் இந்த மாதத்தில் 305 எனக்கு கேஷ் பாயிண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் டைம் இருக்குது. அந்த 2 நாளைக்குள்ளே நான் வந்து 500 கேஷ் பாயிண்ட் முடிச்சிட்டேன்னா எனக்கு 100 ரூபா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ் திரும்ப நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்ச்சேஸ் வேலெட்டில் ஆட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெண்டாஸ் இருக்குது, சர்வீஸு, ட்ராவல், ஹோல்சேலு, ஒர்க்கர்ஸு, வெல்னஸ், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூப்பராக நம்மளுடைய ட்ரான்சாக்ஷனை இந்த ஆப்பில் பயன்படுத்தி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண உங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட்டு, உங்களுடைய செலவையே திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்காமல் இதில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், செலவை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஆப்பில். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தினவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.